நான் சம்பா கோதுமை ரவை வந்துங்க நான் 1 கப்பு எடுத்துருக்குறேங்க. நான் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க. அதில் 1 ஸ்பூன் வந்து நான் நெய் போட்டுட்டுங்க. இந்த முந்திரி திராட்சையும் நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுத்துருச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், அதே நெய்யில் நான் 1 கப்பு சின்ன கப்பில் வந்துங்க நான் தேங்காய்ங்க அதையும் போட்டு நல்லா நெய்லேயே வறுத்துடலாங்க. இப்போ நல்லா இந்த தேங்காயும் நான் வறுத்துக்கிட்டேங்க. நம்ம தேங்காயும் எடுத்துடலாங்க. நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டுட்டுங்க. பாருங்கள், இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா 3 நிமிஷமான நல்லா ரவை வறுக்கணுங்க. இந்த ரவை வறுக்கிற நேரங்க நாம் சர்க்கரையை பாவு கச்சிடலாங்க. நான் இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சுங்க. நம்ம எதில் ரவை எடுத்தோமோ அதில் வந்து 1 கப்பு வெல்லங்க. 1 கப்பு வெல்லத்துக்கு 4 கப்பு தண்ணிங்க ஊற்றிருக்குறேங்க. நல்லா வந்து தண்ணி நல்லா கரையிட்டுங்க. வெல்லம் வந்துங்க நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதுங்க தண்ணியில். இப்போ பாருங்கள், நல்லா ரவை வறுவிட்டுருச்சுங்க. நம்ம இந்த தண்ணி வந்துங்க வெள்ளை தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 கப்புக்கு வந்துங்க 1 கப்புக்கு வந்து 1 கப்பு ரவைனாங்க 4 கப்பு தண்ணிங்க, 1 கப்பு வெல்லங்க. கோதுமை ரவை வந்து நல்லா வேகணும் இல்லைங்க, அதனால் நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இது நல்லா ரவை கொதித்து வேகட்டுங்க தண்ணியில். நம்ம மூடி வச்சது பார்க்கலாங்களா? பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருந்தது. பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டு இருக்குதுங்க. நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷமாகவே நல்லா மூடி வச்சு வேக வச்சுருக்கிறோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க கோதுமை ரவைங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துங்க நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய்ங்க. பாருங்கள், இந்த முந்திரி திராட்சைங்க, தேங்காய் பாருங்கள், தேங்காயுமா ஏலக்காய் தூள் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. எல்லாம் நல்லா கலரிக்கலாங்க. நம்மளுடைய கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒட்டாத ஒரு ஹெல்த்தியான கேசரிங்க. பாருங்க, நீங்களுங்க இந்த மாதிரி கேசரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.